மை டூல்ஸ் பேக் பார்ட் 2. ஏன்னா ஆல்ரெடி பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் பேக் போட்டிருப்பேன். அதில் வந்து லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, பிரிண்டரு, சிசிடிவி இப்படி எல்லாத்துக்கும் அந்த பேக் தான் யூஸ் பண்ணுறேன். எக்கச்சக்கமான டூல்ஸ் அதை பற்றி போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா சிசிடிவி டிடிஹெச் மட்டும். ஸோ இந்த பேக் தான் அது. இதை எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பெஸ்ட்டான டூல்ஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா முன்னாடி டிடிஹெச்சுக்காக தான் வாங்கினது, டிடிஹெச்சுக்காக தான் யூஸ் பண்ணது. இப்படி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கிறது எல்லாமே டிடிஹெச். இப்போ கரண்ட்டாக சிசிடிவி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். டிடிஹெச்சுக்கு ரொம்ப 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 கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டிடிஹெச்சுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. அதனால் கால்ஸ் வந்தாலும் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். சிசிடிவிக்கு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஒரு சில டூல்ஸு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஒர்த்தாகவும் இருக்கும். ஒரு சில டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணதும் இருக்கும். ஒரு சிலது பிராண்டடாகவும் இருக்கும், ஒரு சிலது நான் பிராண்டடாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலது உங்களுக்கு தேவைப்படுறது தான் இருக்கும். ஒரு சிலது இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஒரு சிலது வெளியே வச்சுருக்கிறேன். இதெல்லாம் என்னென்னா டிடிஹெச் தான் இப்போ அதிகமாக போகிறதில்ல, அதனால் வெளியே வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் உள்ள ஐ ஜாயிண்ட்டு கனெக்டரு, டிடிஹெச்சுக்கு தேவையான கனெக்டர்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ண சொல்ல என்னென்னா அரேஞ்ச்மெண்ட்டும் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஏர்டெலோட செட்டாப் பாக்ஸு, இது எப்போவுமே கம்பல்சரி என்கிட்ட இருக்கும். ஏன்னா ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் எப்பவுமே வாங்கிடுவாங்க, கஸ்டமர் அதிகமாக பை பண்ணுவாங்க. வேறு நெட்வொர்க்லேருந்து மாறுறாங்கனாலும் சரி, இல்லை அதே நெட்வொர்க்கில் பாக்ஸ் ப்ராப்ளம்னாலும் சரி, அதனால் எப்போவுமே கம்பல்சரி என்கிட்ட ஒரு ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு, நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி, அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள். அது ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி. ஸோ இன்னமும் டிடிஹெச்சில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கும். இன்னமும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். டாடா ப்ளேயில் ஃபுல் செட்டாக தேவைப்பட்டாலும் சரி, பாக்ஸ் மட்டும் தேவைப்பட்டாலும் சரி, கால் பண்ணுங்கள். சேம் டேயில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்துடும். அதுமாதிரி ரீசார்ஜ், ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்கிங் கேபிள், டிடிஹெச்சை செக் பண்ணுறதுக்கான கேபிள். இதுலேயுமே நிறைய மீட்ரு வச்சுருந்தேன். 1 மீட்ரு, 3 மீட்ரு, 5 மீட்ரு. இப்போ கரண்ட்டாக இருக்குது ஒரு மீட்டர்லேருந்து 2 மீட்டர் மட்டும் வச்சுருக்கிறேன். ஏன்னா ரேராக போகிறேன்ல, அந்த ஒரு காரணத்தினால தான். நெக்ஸ்ட்டு சேட்டலைட் மீட்டர், யூரியில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மீட்டர். இதுக்குமே பாக்ஸ் போட ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா இது டேமேஜ் ஆகிடுச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சரி, டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போயும் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2020 வாங்கினது. இன்னமும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் இது ஒர்க்கிங் தான். பேட்டரி பேக்கப்பும் செம்மையாக நிற்கும். நான் ஒன்ஸ் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா எனக்கு 1 வாரம் வரைக்கும் தாராளமாக நிற்கும். ஒரு பெஸ்ட்டான பிராண்டுன்னு சொல்லலாம். யூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பிராண்டுன்னு சொல்லலாம். பெஸ்ட்டான ஒருத்தான சேட்டலைட் மீட்டர் தான் இது. இதுவே என்கிட்ட 2 இருக்குது. இன்னொன்று இருக்குது. இது உங்களுக்கு வீடியோவில் ஒன்று தான் காமிக்கிறேன். இன்னொன்று இருக்குது. அதுவும் இதே தான். அந்த மேலே இருக்கிற கிளாஸ் மட்டும் உடஞ்சிட்டு இருக்கும். ஆனால் ஒர்க்கிங் தான். ரெண்டுமே ஒர்க்கிங் தான். எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லாமே சிக்னல் வைக்கலாம். இன்னமும் ஒரு சில சர்வீஸ் போக சொல்ல நானே எடுத்து போய் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பெஸ்ட்டாகும்னு சொல்லலாம். இதுமாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிங்க, அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ், அது ஒர்த்துனே சொல்லுவேன். ஏன்னா ஒன்று இது மீட்டரும் டேமேஜ் ஆகாது. டக்குன்னு எடுத்தோமா மீட்ரு வச்சோமா, இல்லை மீட்ரு தேடிட்டு இருக்கணும், இல்லைனா இந்த ஐ ஜாயிண்ட் அதெல்லாம் தேடிட்டு இருக்கணும். அதனால பாக்ஸ் யூஸ் பண்ண சொல்ல பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். மீட்டருக்கும் அட்வான்டேஜ், அந்த கனெக்டர்ஸும் தேட தேவையில்லை. அதனால் பாக்ஸு உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் கவரில் போட்டு வச்சுருப்பேன். இப்போ இந்தமாதிரி பாக்ஸ் போட்டது வரும், கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு டூல்ஸாக பார்க்கலாம். ட்ரில்லிங் மிஷின், இந்த ட்ரில்லிங் மிஷின் இப்போ ரீசெண்டாக தான் இந்த பேக்குள்ளே ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்த மிஷின் யூஸ் பண்ணல. பேட்டரி ட்ரில்லிங் மிஷின், ஐபெல்லில் ஒரு பெஸ்ட்டு ஒர்த்தான ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவேன். ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டுருவேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரிவ்யூவில் இதை பற்றி ரொம்ப டெப்த்தாக வேணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். ஒரு பெஸ்ட்டான ஒர்த்தான, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. ஒரு சில பொருள்லாம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு வாங்கலாம். அதேமாதிரி இது கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. கிட்டத்தட்ட 6000 7000, ஆனால் ஒர்த்து. இது மிஷின் செம வெயிட்டாக இருக்கும். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுதான் அட்வான்டேஜும் வேறு. ஓகேங்களா? மிஷின் ஒரு கையால் நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி நல்லாவே தெரியும். பேட்ரி 4 ஆம்ப் பேட்ரி. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பேட்ரி பக்காவே நிற்கும். அதுமாதிரி ட்ரில்லிங் மிஷின் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். A to Z இதில் பண்ணலாம். ஸ்க்ரூ இது பண்ணுறதும் சரி, இல்லை கான்கிரீட்டில் ட்ரில்லு போகிறதும், இல்லை வாலில் ட்ரில்லு போகிறதும் சரி. கான்கிரீட்லேயும் ட்ரில்லு போடலாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி எல்லா ஒர்க்குமே A to Z ஒர்க்கு அந்த மிஷினில் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணலாம். டார்க்கும் இது அதிகம். ஓகேங்களா? 80 90 தெரில, டார்க்கும் இது அதிகம். அதுமாதிரி ஸ்பீட் மோடும் சரி, பேட்டரி இண்டிகேஷனும் சரி, இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட 4 ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கிறேன். ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படுறவங்க தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். தேவைப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டரியில் ஒரு 2 ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கிறேன். ஒயரில் ஒரு 2 ட்ரில்லிங் மிஷின். கிட்டத்தட்ட நான் மட்டுமே 4 ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கிறேன். 4ல் 2 தான் யூஸ் பண்ணுறேன். பேட்டரியில் 1 யூஸ் பண்ணுறேன், பேட்டரியில் 1 சும்மாவே இருக்குது. ஒயரில் 1 யூஸ் பண்ணுறேன், ஒயரில் 1 சும்மாவே இருக்குது. ஸோ 4மே ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஏன்னா அப்போயாவது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு கிளிப்பு. இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா டிஷ்ஷுக்கு வர கிளிப்பு, டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கிளிப்பு. டிஷ்ஷில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல டிஷ்ஷுக்கு போட வேண்டியது வரும், ஒரு சில இடத்துல டிஷ்ஷுக்கு போட வேண்டியது வராது, ஒரு சில இடத்துல இது அடிக்க முடியாது. ஆனால் இது அதிகமாக யூஸ் பண்ணுறது சிசிடிவியில் ஒரு சில இடத்துல பைப் வேணான்றவாங்க, அந்தமாரி இடத்துக்கு ஒயருக்கு கிளிப்பு போட்டு விட்ருவோம். இன்னொன்று நெட்வொர்க்கிங் கேபிள், ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு நெட்டு எடுத்து போகணும், அந்த நெட்டு கேபிள் போடுவோம். அந்தமாரி இடத்துல இந்த கிளிப்பு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். இந்த கிளிப்பு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பெஸ்ட்டு. எனக்கு எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகிடும். அதனால் என் பேக்கில் கம்பல்சரி இதை வச்சுப்பேன். இப்போ ரீசெண்டாகவும் பை பண்ணேன், அதனால் அதை அப்படியே கவரோட பேக்குள்ளே வச்சுக்கினேன், திடீர்னு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்னோடய பெஸ்ட்டு ட்ரில்லிங் மிஷின் சொல்லலாம். நேம் கேட்டிங்கன்னா BRO. இதுதான் இந்த ட்ரில்லிங் மிஷினோட பிராண்டு. லோக்கல் தான், லோக்கல் ட்ரில்லிங் மிஷின் தான் இது. ஆனால் செம ஒர்த்துன்னு சொல்லுவேன். 2020 வாங்கினது இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் இதில் காயிலோ இதெல்லாம் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணது கிடையாது. எனக்கு இதில் ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த இதோட ஒயர் ஒரு தடவை ஷார்ட் ஆச்சு, ஒயர் மாற்றினேன். மற்றபடி பெருசாக இதில் அதேமாரி வாங்கின ஒரு மாதத்துலேயே 2 மாதத்துலேயே இதில் அந்த ரிவர்ஸ் போடுவோம்ல, அந்த பட்டன் உடஞ்சிருச்சு. அது டைட்டாக இருந்ததுனால அந்த பட்டன் உடஞ்சி. வேறு எந்த ஒரு இஷ்யூவும் வந்ததில்லை. இன்ன வரைக்கும் எனக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஒரு பெஸ்ட்டு ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவேன். நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அது லோக்கல் பிராண்டோ இல்லை நல்ல பிராண்டடோ, சர்வீஸு சப்போர்ட் உங்களுக்கு தராங்களா, மிஷின் வாங்குகிற இடத்துல சர்வீஸ் சப்போர்ட் 1 இயருக்கு தராங்களா, தாராளமாக வாங்கிடுங்க. அதுமாதிரி ஒரு சில மிஷின் ஒரு சிலருக்கு செட் ஆகிடுவாங்க. அதேமாதிரி எனக்கு இந்த மிஷின் செட் ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த மிஷினை எப்போயுமே நான் க்ளீன் பண்ணுவேன், அதிகமாக க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணுறதெல்லாம் சொல்லலாம். முன்னெல்லாம் நான் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுறேன்னா க்ளீன் பண்ணி வைப்பேன், மிஷினை க்ளீன் பண்ணி வைப்பேன். எதனா டஸ்ட் இருந்தாலும் சரி, ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணுவேன், இல்லை துணியில் க்ளீன் பண்ணுவேன். அந்தமாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அது மிஷினுக்கு ரொம்ப அதோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதனாலேயே தெரில, நான் இந்த மிஷினில் இது வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் பண்ணதில்லை. இதோட பார்ட்ஸ் எதுவுமே, ஒயர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி இது வரைக்கும் ஒன்று கூட நான் சேஞ்ச் பண்ணதில்லை. இந்த பட்டன் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுலேருந்தே அந்த பட்டன் நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை. வெறும் ஃபார்வர்டு மட்டும்தான் போடுவேன், ரிவர்ஸ் போட்டு யூஸ் பண்ணதே இல்லை. மற்ற பட்டன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் தான், இன்னமும் பக்கா ஒர்க்கிங் தான். எனக்கு இன்னமும் பேக் என்ட்ரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரில்லு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாத்துக்குமே நிறைய இதை யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்குமே எனக்கு ஒர்த்தான பெஸ்ட்டான மிஷின் சொல்லுவேன். அதான் உங்களுக்கும் ஒரு கைடன்ஸ்னால், பிராண்டை பார்க்காதீங்க. உங்களுக்கு செட் ஆகிடுச்சா, வாரண்டி சப்போர்ட்டு எதனா ப்ராப்ளம்னா அவங்களே பார்த்து தரேன்றாங்களா, வாங்கிடுங்க. அதை இது நான் வாங்க சொல்ல 2020 வாங்க சொல்ல ஒரு 2000 3000 நினைக்கிறேன். இப்போயே எக்கச்சக்கமாக லோக்கல் பிராண்டு நிறைய இருக்குது. ஏன்னா போச்சில் போனோன்னா நம்மளுக்கு அது ப்ரைஸ் எங்கேயோ போயிடுது, அந்த ஒரு ரீசன் தான். அதுமாதிரி இதுக்கான ஒயருமே பார்த்திங்கன்னா நிறைய ஒயர் மாற்றிருக்கிறேன். இப்போது இந்த ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன், இந்த இன்சுலேஷன் பண்ண ஒயர். இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எதனா ஷார்ட் ஆகிடுச்சு அந்தமாரி ஆச்சுனாலும் இந்த ஒயர் ஒரு கொஞ்சம் சேஃப்டினே சொல்லலாம். அதுமாதிரி 3 பின் டாப் யூஸ் பண்ணுறேன், அதுவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். எர்த்தோடு வந்துடுறதுனால ஜாயிண்ட் போட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒயரு இப்படி யூஸ் பண்ணுங்கள். இந்தமாரி யூஸ் பண்ண சொல்ல ஒயரு உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். எதாவது ஷார்ட் ஆச்சு அந்த மாதிரினாலும் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் ஸோ என்னோடய ட்ரில்லிங் மிஷின் காம்போ இது தான். கிட்டத்தட்ட நான் ஒயரிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 மீட்டர் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நிறைய இடத்துல தேவைப்படும். நடுவில் ஒரு சில டைம் கட் பண்ணிட்டேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு போட சொல்ல ஒரு 15 மீட்டர் போட்டேன். ஏன்னா ஒரு சில இடத்துல 10 மீட்டரில் செட் ஆகாது, 15 மீட்டர் போட்டால் தான் செட் ஆகும். அதனாலே ஒயர் ரொம்ப லென்த்தாக போட்டேன். அதனாலே என் பேக்குள்ளே இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சாலே அப்படியே இடத்த பிடிச்சிக்கோன்னு சொல்லலாம், பாதி இடத்த அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது டிஷ்ஷு கேபிள். ஏன்னா டிஷ்ஷுக்குன்னு போகிறோம் அப்படின்னா திடீர்னு கேபிள் தேவைப்படும், இல்லை ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். அதனால் அப்புறம் ஸ்பேனர். இந்த ஸ்பேனர் பார்த்திங்கன்னா 10 mm. இது எனக்கு வாங்கினதுலேருந்து இன்ன வரைக்கும் யூஸ்ஃபுல் தான். டிஷ் எதனா ரிமூவ் பண்ணுறேன், டிஷ்ஷு ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லை மிஷினால் அங்கே இது பண்ண முடியல, இல்லை கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் டைட் பண்ணுறதுலாம் ஒர்த்து. இன்ன வரைக்கும் இது ஒர்த்து தான். மெட்ரோன்னு பிராண்ட் இருக்குது, 10 mm. எனக்கு பெஸ்ட்டு ஒர்த்தாகவே இருந்தது. பெருசாக துருப்பிடிச்சதோ இல்லை இதுவாக அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னமும் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னமும் நல்ல க்ரிப் இருக்குது. ப்ரைஸ் தெரில, 100 200. எனக்கு இதில் ஒரு சிலது என்னென்னா ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. ஓரளவுக்கு தோராயமாக சொல்லுவேன் 100 200 அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை அப்படின்றேன். அடுத்த பொருளுக்கு போயிடுவோம். கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும் என் பேக்கு. நெக்ஸ்ட்டு ஹேமரை பற்றி சொல்லவே தேவையில்ல. இந்த ஹேமர் ஒர்த்து தான். இதுவும் ஒரு 100 200 இல்லை 300க்குள்ளே வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு ஹேமராகவும் இன்னொரு சைடு அந்த ஆணியெல்லாம் எடுப்போம்ல, அதுக்காகவும் யூஸ் பண்ணுறேன். க்ரிப்பும் நல்லா தான் இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு தெரில, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்கும். அதுக்காக காரணம் என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல ஆணி எடுக்க சொல்ல நல்லா வளைஞ்சிருச்சு, அதனால் அப்படி இருக்குது. ஹேமருமே பெஸ்ட்டான ஹேமராக வாங்கிக்க, உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிங்க. அதுமாதிரி ஹேமர் தொலைச்சும் இருக்கிறேன். இது 3வது ஹேமரா 4வது ஹேமரான்னு தெரில. டூல்ஸு ரொம்ப சேஃப்டினே சொல்லலாம், ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த டூல்ஸ் பாதுகாப்பாக வச்சிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல டிஷ் ஒர்க் பண்ண சொல்லலாம். பார்த்திங்கன்னா டிஷ்ஷில் நம்மளுக்கு வர வருமானமே 100 200 அந்த மாதிரி தான் வரும்.
அந்தமாரி இடத்துல போய் நம்ம இதுமாரி ஏதாச்சும் ஒரு டூல்ஸை துடைச்சோம்னா அந்த வருமானமே நம்மளுக்கு போன மாதிரி ஆகிடும். அதனால் கஸ்டமர் ப்ளேஸ்லேருந்து வரீங்களா, டூல்ஸை ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கங்க. எல்லா டூல்ஸும் அதுமாதிரி ரொம்ப லாங்கு போகிறீங்கனாலும் சரி, இல்லை லோக்கலில் போகிறீங்கனாலும் சரி, டூல்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிங்க. எல்லா டூல்ஸும் நம்ம வச்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சுற்றி தொலைச்சிருக்கிறேன், ஸ்க்ரூ ட்ரைவர் தொலைச்சிருக்கிறேன், ஸ்பேனர் தொலைச்சிருக்கிறேன், இந்தமாரி இதெல்லாம் நிறைய டைம் தொலைச்சிருக்கிறேன். இது பேக் என்ட்ரி பிட்டு. ஒரு கஸ்டமர் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சிசிடிவி போட சொல்ல ஒரு வீடு ரொம்ப பழைய வீடு, 2 அடி செவுரு, 2 அடி செவுரு, ஒரு 2 அடி செவுரும். அதுக்காக இந்த 1.5 அடி பிட்டு வாங்கியிருந்தோம். இந்த பிட்டுமே போட்டு வி ஷேப்பில் போட்டு தான் அது ட்ரில்லே போட்டோம். அதுக்காக வாங்கின பிட்டு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பிட்டுக்கு தேஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ரேராக தான் பேக் என்ட்ரி போடுவோம். அந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு சிசிடிவிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சக்கு. இந்த சக்குமே யூஸ்ஃபுல்னு தான் சொல்லுவேன். சக்கு வாங்க சொல்ல இதுவாக இருந்தது. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் நிறைய டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சக்கில் இந்த வுட்டு பிட்டு, இந்த ஸ்க்ரூ பிட்டு, அப்புறம் இந்த ஷீட்டு ஸ்க்ரூ போடுற பிட்டு, நிறைய இது போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். சக்குமே வாங்கிக்கிங்க, பெஸ்ட்டு தான் அது. ஒரு 200 என்னமோ சம்திங் ஆச்சு. அதான் சொல்கிறேன், ஒரு சிலது எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. இது அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் எனக்கு ரேராக தேவைப்படும், ஆனால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில ஸ்க்ரூ வந்து நல்லா துருப்பிடிச்சிருக்கும், இல்லை ஒரு சில ஸ்க்ரூ வந்து பெருசாக இருக்கும், ஸ்பேனர் செட் ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வந்து நம்மளுக்கு செட் ஆகுனே சொல்லலாம். அது அவசர நேரத்துக்கு யூஸ் ஆகும் அந்தமாரி. மற்றது ட்ரில்லு பிட்டு, அப்புறம் குச்சி கட்டை நிறைய இருக்கும். கொஞ்சம் பேக்கை க்ளீன் பண்ணல, அதனால் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுமாதிரி வாசர், ஒரு சில வாசர்லாம் வச்சுருப்பேன். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டேக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. டிஷ்ஷு ஒர்க்குனா டேக் வந்து கம்பல்சரி. சும்மா ஒரு சிக்னல் போய் பார்க்குறீங்க அப்படின்னா டேக் வந்து கம்பல்சரின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டிஷ்ஷில் ஒயருக்காக டேக் போடுறது, அதுமாதிரி சிசிடிவிலையும் அதேமாதிரி தான் டேக்கு கம்பல்சரி. இந்த டெஸ்டர் என்னென்னா சிசிடிவியில் செட்டாப் பாக்ஸ் ப்ராப்ளம், இல்லை அந்த சுவிட்ச் போர்டில் லைன் வரல அப்படின்னா அதுக்காக செக் பண்ணுறதுக்காக. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1 இயர் 2 இயர்ஸாக தான் டெஸ்டர் யூஸ் பண்ணுறேன். பெஸ்ட்டு தான். டெஸ்டர் இருக்குது, நல்லது தான். லைன் வருதா இல்லையா, இல்லை ஒரு சில பாக்ஸில் எர்த்து வரும், அதுக்காகும். இந்த ஆசப்ளேட் பார்த்திங்கன்னா சிசிடிவியில் பைப்பை கட் பண்ணுறதுக்காக வாங்கினது. டிஷ்ஷுக்கு எனக்கு யூஸ் ஆனதில்லை, அதுக்காக யூஸ் பண்ணது தான். இது வுட்டு பிட்டில் 13 இது வளைஞ்சிருச்சு பாருங்கள், அந்த மாதிரிலாம் போட்டுருக்குறோம். ஓகே, அடுத்த கமெண்ட்மெண்ட் போயிடுவோம். இதில் டூல்ஸு கம்மியாக தான் இருக்கும். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் டூல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் எது யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த மிஷினுக்காக சார்ஜர் எடுத்து போட்டுனாங்கண்டி யூஸே பண்ண மாட்டேன், ஏன்னா சார்ஜர் நல்லாவே தாங்கும். அதுமாதிரி ஃபிஷர், இதுவும் சிசிடிக்காக யூஸ் பண்ணுற ஃபிஷர் தான். அப்புறம் இந்த ஸ்பிரிட் லெவல் நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதிகமாக டிவி இன்ஸ்டாலேஷனுக்கு, டிவி ஃபிட் பண்ணுறோம், அந்த ஸ்டாண்டு ஃபிட் பண்ணுறோன்னா அதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணது இந்த ஸ்பிரிட் லெவல்னு சொல்லலாம். பெஸ்ட்டு ஒர்த்து. இதுவுமே ஒரு 100 200 நினைக்கிறேன். ஒர்த்து ஸ்பிரிட் லெவலாக இன்ன வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் எதுவும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. இன்ன வரைக்கும் எதுவும் டேமேஜ் ஆகல. மிஷின்லாம் இது மேலே போட்டிருக்கிறேன், ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் டேமேஜ் ஆனது. பெஸ்ட்டு ஒர்த்தான ஸ்பிரிட் லெவல்னு சொல்லலாம். ஒரு சிலது பிராண்டு தெரில, இது என்ன பிராண்டு அந்தமாரிலாம் தெரில, ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால அந்த நேம் எரேஸ் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர், இது ஸ்லீவ் உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர். இதுலேயுமே ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக டிஷ்ஷுக்குன்னு போட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் தான், மேக்னெட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர் தான். நல்லா தான் இருக்குது, இன்ன வரைக்கும் எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் தான் நான் 2-3 மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக போட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இது. அப்புறம் ஒரு சில ட்ரில்லு பிட்டு, ஸ்பேனர் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும், டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் 10-11 ஸ்பேனர் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ஸ்பேனர் நான் எக்கச்சக்கமாக தொலைச்சிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வாங்கின ஸ்பேனர் தான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறது ஸ்பேனர். இதுவே ஒரு 2-3 ஸ்பேனர் வச்சுருப்பேன். கடைசியாக தான் நம்ம டூல்ஸ் கம்பார்ட்மெண்ட். இதில் நிறைய டூல்ஸ் இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஸ்பேனரு. 10-11 அதிகமாக யூஸ் ஆகிற ஸ்பேனர்னால் இது தான். ஒரு சில இதில் இருக்கிற ஒரு சில டூல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் மெஷரிங் டேப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான். ஆனால் ஒரு சில சமயம் இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர் என்னென்னா இந்த ரிசீவரில் ஒரு சில சமயம் ஒயர் மாட்டிக்கும், அதை எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்னா ஒரு சில சமயம் நம்மளுக்கு கை கொடுக்கும், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கை கொடுக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ட்ரில்லு பெட்டும் பார்த்திங்கன்னா உடஞ்ச ட்ரில்லு பெட்டியும் இதையும் பற்ற வச்சது. இது வந்து அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்காக, டிஷ்ஷோட ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்காக ஒர்த்து தான். பற்ற வச்சு இது பண்ணது, ஆனால் ஒர்த்து இன்ன வரைக்கும் பற்ற வச்சு இது பண்ணிக்கிறேன். இன்ன வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து தான் இருக்குது. இந்த ஸ்க்ரூ தான், இந்த டிஷ்ஷு ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிட்டை பற்ற வச்சது. இந்த ஸ்க்ரூவுமே இப்போ ரீசெண்டாக கூட வாங்கினேன். இது எதுக்குன்னா ரேக் மாட்டுறதுக்காக இப்போ யூஸ் பண்ணுறேன். சிசிடிவி ரேக் மாட்டுறதுக்காக, டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணுறேன். இது அந்த சக்குக்கான கீ. இது ஹோல்ஸா பிட்டு. இது வந்து ரவுண்டு ஹோல்ஸ் போடுறதுக்காக இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இதை பற்றி தனியாகவும் போடுறேன். உங்களுக்கு ஒரு சிலது பர்டிகுலராக உங்களுக்கு இந்த டூலை பற்றி சொல்லுங்கள், டீட்டெயிலாக வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாகவும் பார்ப்போம். தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் ஹேமரிங்கு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா இந்த ஷீட்டு ஸ்க்ரூ பிட்டு வச்சுருப்பேன்.
இந்த ஸ்பேனர் அதான் 10-11 ஸ்பேனர் வச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பேனர் இருக்கும். 11ல் ஒரு 2 ஸ்பேனரு, 10-11ல் 1. ஏன்னா அதிகமாக டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுறது இந்த சைஸு தான். ஸ்பேனர் செட்டே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10-11 இருந்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா ஷீட்டு ஸ்க்ரூ சொன்னேன்ல, ஷீட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்காக அதுக்காக உள்ள பெட்டு இது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாரு ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்காக அந்த பெட்டு இது. ஒரு சில டூல்ஸு ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ஒரு சில இது ரேராக யூஸ் பண்ணுறது இருக்கும். ஆனால் அது இருந்தால் அந்த நேரத்தில் வேலை முடியும், அந்தமாரி இருக்கும். மேக்ஸிமம் டூல்ஸுக்காக நான் யோசிக்கவே மாட்டேன். இந்த டூல்ஸ் வாங்கலாமா, காசு வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கவே மாட்டேன். டூல்ஸை வந்து வாங்கிடுவேன். நம்மக்கிட்ட இருந்தால் அது நல்லாயிருக்கும், அந்த ஒரு இதுக்காகும். அதுமாதிரி டூல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக காட்டும். அந்த ஒரு இதுக்காகவும் பார்த்திங்கன்னா டூல்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டேன். காசு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா, அது எதுக்கு காசு செலவு பண்ணு, அந்த மாதிரிலாம். நான் அதில் செலவு பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கவே மாட்டேன். இன்ன வரைக்கும் சரி, என்கிட்ட ஒரு சில டூல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச டூல் எதுனும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிலது செப்பரேட்டாக எதனா வீடியோ இந்த டூலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள், இல்லை இதை பற்றி சொல்லுங்கள். அதுமாதிரி ட்ரில்லிங் மிஷின் கம்பல்சரி தனியாக போடுறேன். ஏன்னா 4 ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, அது கம்பல்சரி தனியாக போடுறேன். இந்த ஐபெல் பிராண்டுமே எனக்கு ஓகே தான், எனக்கு பர்சனலாக. ஏன்னா ஐபெல்லே கிட்டத்தட்ட 3 வாங்கிட்டேன். 2 பேட்டரி, 1 வந்து ஒயர்டு வாங்கிக்கிறேன். எனக்கு ஓகே தான், ஒர்த்தாக தான் இருக்குது. அதை பற்றி தனியாகவே போடுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.